நாம இந்த வீடியோல பார்க்க போறது சத்குரு ஈசா யோகா மையம் பற்றியும் மிக பிரம்மாண்டமான ஆதியோகி சிலை பற்றியும் தான். இந்த ஈசா யோகா மையம் எங்கு உள்ளது, இதன் சிறப்புகள் என்ன, இங்க மக்கள் அதிகம் வர காரணம் என்னன்னு பார்க்கலாம். மேலும் இங்க போறதுனால நம் மனதுக்கும் நமக்கும் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். अरे आवाज येतो का? இந்த ஈசா யோகா மையம் கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து நேரா இந்த இடத்துக்கு போக டவுன் பஸ் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் காந்திபுரத்துல இருந்து ஈசா யோகா மையம் போக கேப் சர்வீஸும் இருக்கு. தமிழ்நாட்டுல வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்துல இந்த ஈசா யோகா மையம் அமைந்துள்ளது. நமக்கு எல்லாம் தெரிந்த உயரமான ஆதியோகி சிலை என்ட்ரன்ஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஆதியோகி சிலை இரும்பால் செய்யப்பட்டது. 500 டன் இரும்பால் ஆனது. 112 அடி உயரம் கொண்டது. இந்த சிலை மார்பள உள்ள சிலைகள்ல பெரியது என்பதால் இது கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. உள்ள போகும்போது அடுத்து மிக பிரமாண்டமான பாம்பு சிலை இருக்கும். இதை அடுத்து போனா தியானலிங்கம் இருக்கும். போறதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் மொபைல்ல முன்னாடியே கொடுத்துட்டு போயிருந்தோம். இதை தாண்டி உள்ள போனா 2 குளம் இருக்கு. ஆண்களுக்கு சூரியகுண்ட், பெண்களுக்கு சந்திரகுண்ட்னு 2 குளம் இருக்கு. இந்த குளத்துல குளிச்சிட்டு தியானம் செய்ய போகணும். குளத்துக்குள்ள 3 சிவலிங்கம் இருக்கு. இந்த சிவலிங்கங்கள் பாதரசத்தால பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதனால இந்த தண்ணிக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு. அடுத்து தியானலிங்கம் முன்னாடி பெரிய நந்தி சிலை இருக்கும். அடுத்து தியானலிங்கம் 13 அடி உயரம் கொண்டது. இந்த தியானலிங்கமும் பாதரசத்தால பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த தியானலிங்கம் முன்னாடி உட்கார்ந்து தியானம் செய்வது பிரபஞ்சம் நம் மீது படகுது போன்ற உணர்வை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த தியானலிங்கம் முன்னாடி அமைதியான உணர்வை பெறலாம். இங்க மிக நேர்மறையான சிந்தனை நிறைந்து காணப்படும். இந்த தியானலிங்கம் ஒரே ஒரு பெரிய கிரானைட் கல்லால் செய்யப்பட்டது. இந்த இடம் செங்கல் சுண்ணாம்பு கல்லால் ஆனது. இந்த கால் கட்டுறதுக்கு சுமார் 2.5 லட்சம் செங்கல் பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த லிங்கத்துக்கு மேல ஒரு கலசம் இருக்கும். இந்த கலசம் மேகத்துல இருந்து வர்ற நீர்த்துளியை கலெக்ட் பண்ணி நீராக செய்து லிங்கம் மேல் சொட்டு சொட்டாக சொட்டும். அதுவே தீர்த்தமாக கொடுக்கப்படும் இயற்கையான தீர்த்தம். இந்த இடத்துக்கு முன்பு ஒரு தூண் காணப்படும். இந்த தூணின் சிறப்பு உலகின் 16 மதங்களின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். இது யோகம் எந்த மதத்தையும் பற்றியதில்லை என்பதை உணர்த்த வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்து லிங்க பைரவி எனும் பெண் கடவுள் உண்டு. அது முழுவதும் பெண்களால் பராமரிக்கப்படுகிறது. இங்கு சிறப்பான நாள் சிவராத்திரி. அந்த நாள் ஆதியோகி சிலை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆதியோகி சிலை கழுத்தில் ருத்ராட்சம் இருக்கும். இதை ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்னைக்கு மாத்துவாங்க. பின் அதுவே பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். தினமும் இரவு 7 மணிக்கு இந்த ஆதியோகி சிலையில் லைட்டிங் ஷோ நடக்கும்.